Hello students, welcome to Easy Maths. நம்ம 10th Mathsல exercise 2.1ல third sum பார்க்க போறோம். Prove that the product of two consecutive positive integrand is divisible by 2. அதாவது 2 consecutive positive integrand divisible by 2 ஆல divide ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம ரெண்டு consecutive terms எடுப்போம். ரெண்டு consecutive term வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்னா n plus 1 ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? இன்னும் போட்டாலே நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்லிப்ஸ் தியரம்ஸ்ல போடுவோம். ஈக்லிப்ஸ் டிவிஷன்ல போடுவோம். இப்போ என்ன வரும்? a is equal to bq plus r. இதில் r வந்து 0 greater than or equal to less than or is equal to b. இதில் divisible 2 கொடுத்துருக்காங்க. divisible நமக்கு b தான் 2. நம்ம அப்போ என்ன பண்ணணும்னா இதில் 0 b க்கு பதிலாக நம்ம 2 வரும். இப்போ a is equal to 2q plus r. இதை எடுத்தாச்சு. இதில் நமக்கு rக்கு வேல்யூ எதெல்லாம் எடுக்கணும்னா 0வும் எடுக்கணும், 1 ரெண்டு வராது, 0வும் 1. சரி, நம்ம ஒவ்வொன்றா செய்வோம். ஃபஸ்ட்டு கேஸ் 1ல் நம்ம rக்கு பதில் ஃபஸ்ட்டு 0 எடுத்துக்கலாம். r வேல்யூ எழுதிக்கோங்க. ஏக்கு பதிலாக நான் என்னன்னு எழுதுகிறேன். ஏன்னா நம்ம வந்து n plus 1 தான் எடுத்திருக்கோம். ஸோ என்னன்னு எழுதிக்கலாம். 2q plus rக்கு வேல்யூ 0. 2q plus 0. நீ ப்ராடக்ட் எழுதிக்கலாம். ப்ராடக்ட்னு சொன்னால் நம்ம இது கூட ப்ராடக்ட் என்ன எழுதியிருக்கோம்? n × n plus 1 எழுதியிருக்கோம். சரி, இதில் எழுதலை, எழுதிக்கலாமா? ப்ராடக்ட்னா என்ன வரும்னா n × n plus 1ன்னு வரும். நமக்கு nக்கு வேல்யூ என்ன? 2q plus 0 நமக்கு 2q தான். இப்போ n இருக்க இடத்துல 2q, இன்னொரு n இருக்க 2q plus 1. இது நமக்கு divisible by 2 கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ என்ன எழுதிக்கலாம்னா 2 × 2q plus 1 by 2. இல்லை 2 கட் பண்ணிக்கலாம். இப்போ 2ஆல் இது என்ன ஆகுது? டிவைடபிள் ஆகுது. நம்ம இப்போ எழுதிக்கலாமா? இப்போ இது வந்து டிவைடபிள் பை 2ஆல் டிவைட் ஆகுது. இது கேஸ் 1. அடுத்து கேஸ் 2 எழுதிக்குவோம். 2 என்னன்னா ஆருக்கு வேல்யூ 1ன்னு எழுதிக்கலாம். r is equal to 1. இப்போ நமக்கு என்ன வரும்? n × 2q plus 1. இனி அடுத்து ப்ராடக்ட் எழுதிக்கலாம். ப்ராடக்ட் எப்படி எழுதிக்கணும்னா ப்ராடக்ட் நமக்கு n × n plus 1 வரும். n இருக்க இடத்துல 2q plus 1. அடுத்து ப்ராக்கெட்டில் 2q plus 1 plus 1 வரும். plus 1, அதாவது இது எப்படி வரும்? இது n plus 1. n இருக்க இடத்துல நமக்கு 2q plus 1, 2q plus 1, இந்த plus 1 தனியாக வரும். இப்போ 2q plus 1, 2q plus 2. நம்ம இப்படி இதை எழுதிக்கலாம். 2q plus 1. இதில் காமனாக நமக்கு 2 இருக்குது. ஸோ 2வை வெளியில் எடுத்துட்டு q plus 1ன்னு எழுதிக்கலாம். இனி இது டிவைடபிள் பை 2 ஆயிருந்துச்சுன்னா 2q plus 1, 2q plus 1 டிவைடபிள் பை 2. இது 2ஆல் என்ன செய்யுது? டிவைடட் ஆகுது. அப்போ இதில் எழுதிக்கலாம். கேஸ் 2 என்னது? டிவைடபிள் பை 2. நம்ம இப்போ என்ன எழுதிக்கலாம்? லாஸ்ட்டில் எழுதிக்கோங்க. the product of the two consecutive positive intervals is divided by 2. இதோட ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.